இந்த பதிவு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான பதிவா நிறைய விஷயங்களை உள்ளடக்கினதா இருக்க போகுது. ரகசிய உண்மைகள் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். 2025 பிறந்துருச்சு, இன்னொரு பக்கம் தை மாதமும் பிறந்துருச்சு. இன்னும் வழி மட்டும் பிறக்கலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான பதில் இந்த பதிவில் காத்துட்ருக்கு. ஏன்னா இந்த 2025ல் 3 கிரக பயிற்சிகள் நடக்குது. அதுலேயும் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகங்கள். சனி, குரு, ராகு, கேது. இதில் குருவை மையகப்படுத்தி மற்ற சனியுமே அது என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களையும் சொல்லி நான் உங்களுக்கான பலன்கள் தரப்போகிறேன். இதை பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் தைரியமாக முன்னெடுத்து செய்யலாம், இப்போ உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்கிற தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். யாருக்கெல்லாம் ராஜயோகங்கள் கிடைக்க போகுது, யாரெல்லாம் எந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற தகவல்களும் உங்களுக்கு தெரிய வரப்போகுது. இப்போ இதில் உங்களுக்கு புரியாத ஒரு விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நமக்கு பிரச்சனை வருதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க சார், அந்த பிரச்சனையிலேருந்து எங்களை எப்படி காப்பாற்றிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? அதற்கான பதில் இந்த பகுதியின் இறுதியில் நான் சொல்ல போகிறேன். அதனால் பகுதியை முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கான ஒரு சில இலவச எண்கணித பொது பலன்களும் நான் தருவதாக இருக்கேன். அதுக்கான விஷயங்களும் இந்த பகுதியின் இறுதியில் வருது. கவனமாக பார்த்து பயன்பெறுங்க. இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். குரு பயிற்சி காலகட்டம் மே 15 ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு நகரக்கூடிய இந்த இது உங்களுக்கு மீனராசி சேர்ந்தவர்களுக்கு எப்படி இருக்க போகுது? இது ஒரு முக்கியமான காலகட்டம் தான். ஏன்னா உங்கள் லைஃப்பில் 7.5 சனி அப்படிங்கிறது இன்னும் தீவிரமாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஆனால் குரு 4ஆம் வீட்டில் கேந்திரத்தில் அமர்வது மிக ஆறுதலான ஒரு விஷயம். ஏன் சனியை பற்றியும் நம்ம இந்த இடத்துல பேசுகிறோன்னா, சனியுமே ஒரு மிகப்பெரிய ஒரு கிரகம். அதுவும் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனத்தில் கொண்டு நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய ஒரு கிரகம். அதிகப்படியான பாதிப்புகளை சட்டுன்னு ஏற்படுத்திட்டு போயிடுவார். அப்படிப்பட்ட சனி 7.5 சனியாக ஜென்மத்தில் உங்களுக்கு வருகிறார். இந்த காலகட்டத்தில் மார்ச் மாத இறுதியில் சனியுமே கும்பத்திலிருந்து நகர்ந்து மீனத்துக்குள்ளார அடி எடுத்து வைக்கிறார். இன்னொரு பக்கம் மீனத்திற்கு 4ஆம் வீட்டிற்கு கேந்திர ஸ்தானத்திற்கு குரு போகிறார். அட்லீஸ்ட் ஒரு கை அடித்தா கூட இன்னொரு கை அணைக்குது. அந்த குருங்கிறவர் உங்களுக்கான ராசி அதிபதியே அவர் தான். ஸோ அப்போ நன்மைகளை அதிகப்படுத்த செய்வார். குடும்ப ரீதியாக ஏதேனும் ஒரு குடும்ப உறுப்பினர்கள், மனைவியால் கணவனால் மனைவிக்கு யோகங்கள்ங்கிறது ஒரு பக்கம் உருவாகும். அல்லது உங்களுடைய உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு லைஃப்பில் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அது உத்தியோகமாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைங்கிறது அமையும். ஒரு நல்ல சொத்து அமையும். இந்த காலகட்டத்தில் ஒரு பக்கம் கடன் வாங்குவீங்க தான், ஆனால் அதனால் உங்களுக்கு சொத்தும் அமையும். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க சனி 7.5 சனி காலகட்டம் ஒன்லி துன்பங்களை மட்டுமே கொடுக்குங்கிறது. நிறைய பேருக்கு சனி தான் குடும்பத்தையே அமைச்சு தருவார். ஒரு மேரேஜ் நடக்கக்கூடிய காலகட்டம் எடுத்துக்கிட்டாலும் சரி, வீடு அமையக்கூடிய ஒரு அமைப்பை எல்லாத்தையுமே செவ்வாய்க்கு இணையாக சனியுமே செய்வார். ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வீடு வாங்குவதற்கு, நிலப்புலன்கள் வாங்குவதற்கு கடன்லாம் எளிதாக கிடைக்கும். இவ்வளோ நாள் கிடைக்காத ஒரு வாய்ப்பு 4ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய குரு உங்கள் லைஃப்பில் ஏற்படுத்தவே போகிறார். அப்போ நீங்கள் இதற்கு முன்னாடி இருந்த பழைய விஷயங்களெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ஒரு மனசு உடஞ்சி போய் அல்லது குழப்பத்தில் ஓரமாக உட்காராமல் உங்களுடைய முயற்சிக்கு குறை வைக்காமல் எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட்ஸ் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது பெருகவே போகுது. நிச்சயம் உங்களோட லைஃப்பில் அடுத்த நிலைக்கு உயர்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி தரவே போகிறார் இறைவன். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயம், உங்களுடைய குடும்பத்தின் பேர்லையும் உங்களுடைய ஆரோக்கியத்தின் மேலையும் உங்களுக்கு மிகுந்த அக்கறை அப்படிங்கிறது வரணும். அந்த அக்கறையோடு நீங்கள் செயல்படும் பொழுது பெரிய துன்பங்கள் அப்படிங்கிறது விலகிடும். அதே மாதிரி யாருக்காக நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடுவதாக இருந்தாலும் ஒன்று அதை முழுமையாக தவிர்த்துக்கோங்க. அந்த விஷயத்துக்கே நீங்கள் போகாதீங்க. அப்படி ஒரு வேளை நீங்கள் கையெழுத்து போடுறீங்கன்னா அது கால்குலேட்டட் ரிஸ்க்காக இருக்கணும். உங்களுக்கு மிக நம்பகத்தகுந்த ஒரு மனிதருக்கு, ஏற்கனவே அதிகப்படியான பேக்கப் இருக்கிற மனிதனுக்கு நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போட்டு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். முடிந்தவரை 99% அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி கடன் கொடுப்பதுங்கிறதும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். அந்த பணம் திரும்பி வராது. அது எல்லாத்தையும் நீங்கள் கவனத்தில் கொண்டு நீங்கள் செயல்படும் போது இந்த வருஷம் ரொம்ப எளிதாக நீங்கள் கடந்து விடலாம்.
நீங்கள் வழிபட வேண்டிய ஸ்தலமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது திருச்செந்தூர் ஸ்தலத்திற்கு நீங்கள் சென்று வரலாம். மிக அற்புதமான, எல்லாருமே குருஸ்தலம்னா உடனே ஆலங்குடி போவாங்க. ஆலங்குடியை விடவும் மிக சிறந்த ஒரு குருஸ்தலம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் திருச்செந்தூரை தான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே முருகனே வந்து குருவாக அமர்ந்திருக்கார். பிரணவ மந்திரத்தை தன்னுடைய தந்தையான சிவபெருமானுக்கே போதித்த ஒரு இடம் அது. ஸோ அந்த இடத்திற்கு நீங்கள் சென்று வரலாம். அந்த ஒரு உப்பு தண்ணியில் 3 முறை நீங்கள் தலையை முங்கி ஏந்திரிக்கும் பொழுது உங்களுடைய தோஷங்கள் விலகுவதையும் உங்களுக்கான தடைகள் விலகுவதையும் நீங்கள் உணர முடியும். அவ்வளோ தூரம் போக முடியாது சார் எங்களால், அதுக்கான சூழ்நிலை இப்போ இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் வீட்டில் அருகிலேயே இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த முருகன் ஆலயத்திற்கு சென்று வரலாம். உங்களுக்கான நன்மைகளை பெருக்கிக் கொள்ளலாம். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தது உங்களுக்கான கிரகங்கள் ரீதியான பெயர்ச்சி பலன்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? இப்போ இதில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது, ஏன்னா கெடுதலான ஒரு காலகட்டத்தை விட்டு நிறைய பேர் வெளியிலையும் வருவாங்க. ஒரு சில பேர் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ளாரையும் போவீங்க. இதில் எல்லா காலத்துலேயுமே பெயர்ச்சி காலங்கள் மட்டும் இல்லாமல் எல்லா காலத்துலேயுமே எனக்கு நன்மைகள் கிடைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? இன்னும் சொல்லப்போனால் இது நாள் வரைக்கும் எனக்கு நல்லது நடக்கும்னு சொல்லியிருந்தா கூட நடக்க மாட்டேங்குது, ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பரிகாரம், உங்கள் வாழ்நாள் முழுமைக்கும் நீங்கள் நல்லதையே நாடி சென்று அதற்கான நல்ல விஷயங்களை பெறணும்னா உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா கிரகங்கள் எப்படி வந்து அதனுடைய வேலையை செய்து கொண்டிருக்குதோ, இப்போ நம்ம ஒரு கிரக பயிற்சி சரியில்லைன்னா கிரகத்தை பிடிச்சி நிறுத்தி வைக்க முடியாது. சுத்தாத, எனக்கு கெடுபலன் தராத, அது வேலையை அது பார்த்துட்டு தான் இருக்கும். பட் அதை தாண்டி எப்படி வெற்றி கொள்வது அப்படிங்கிறது தான், மதி இருந்தால் விதியையும் வெல்லலாம்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்தாங்க. அந்த மதிங்கிறது வந்து இந்த இடத்துல எண்கணித ரீதியாக நம்ம அப்ளை பண்ண போகிறோம். உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பும்போது உங்களுக்கான இலவச பொது பலன்களாக அந்த பெயர் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்களை சொல்லுவேன். இதில் யாராச்சும் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, உங்கள் வியாபாரம் சரியாக போகலைன்னா அந்த வியாபார பெயரையுமே குறிப்பிட்டு அனுப்பலாம். யாராச்சும் பிறந்த குழந்தைக்கு பேர் வைத்திருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு பேர் சரியாக அமைஞ்சிருக்காங்கிறத செக் பண்ணிக்கினாலும் குழந்தையுடைய பிறந்த தேதியோடு அந்த பெயரை எனக்கு அனுப்பி வைக்கலாம். உங்களுக்கான இலவச பொது பலன்கள் 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைப்பேன். அந்த பொது பலன்களை என்ன இருக்குங்கிறதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு மனிதனுக்கு பெயர் சரியாக அமைந்தால் அவனுடைய தலையெழுத்தே மாறும், தலைவிதியே மாறும். அதற்கு உதாரணம் என்னுடைய ஆல்ரெடி என் மூலமாக பலன் பெற்ற ஏராளமான கிளையன்ஸோடைய ஃபீட்பேக்ஸ் தான். ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்ப தான் போகிறேன். அதை பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு புரியும், இதில் இவ்வளோ பெரிய சக்தி இருக்கா, இவ்வளோ பெரிய பலன்கள் இருக்கா அப்படிங்கிறது. ஸோ யாருக்கெல்லாம் இந்த கிரகப்பெயர்ச்சி காலங்கள் சரியில்லாமல் இருக்கோ அல்லது நல்லது நடக்கும்னு சொல்லி நல்லது நடக்கலையோ, நீங்கள்லாம் கவலையப்பட வேண்டாம். உங்களுடைய பெயரை சரியாக அமைத்து கொள்ளும் பொழுது அது நல்லபடியாகவே மாறும். அப்போ பெயர் சரியாக ஏற்கனவே அமைந்திருந்தவர்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். அதை பற்றியுமே நான் உங்களுக்கு இலவச புகைப்படங்களை அனுப்பிடுவேன். அப்படி அமையாதவர்களுக்கு என்ன பண்ணணுங்கிறத என்னுடைய அந்த பொது பலன்களுடைய இறுதியில் என்னுடைய கன்சல்டேஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் அனுப்புவேன். அது நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த கன்சல்டேஷனை அதன் பிறகு நீங்கள் பெய்டு கன்சல்டேஷனாக எடுத்துக்கலாம். அது வரைக்குமான பொது பலன்கள் நான் உங்களுக்கு இலவசமாக அனுப்பி வைப்பேன். பார்த்து பயன்பெறுங்கள். இந்த 2025 இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை தந்திருக்குன்னே சொல்லுவோம். ஏன்னா இதே செகண்டு நீங்கள் வேறு யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருந்திருக்கலாம், அல்லது வேறு நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருந்திருக்கலாம். இப்போ இது உங்களுக்கு கனெக்ட் ஆகுதுன்னு சொன்னாலே இந்த பிரபஞ்சம், நீங்கள் வணங்கும் இறைவன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தராரு. இனிமேல் உங்கள் லைஃப்பில் நீங்கள் படிப்படியாக முன்னேறணுங்கிற ஒரு வாய்ப்பை தராருன்னு நீங்கள் புரிந்து கொள்ளலாம். நான் கேட்ட அந்த தகவல்கள்லாம் அனுப்பிச்சி விடுங்க. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. 3 நாட்களுக்குள்ளார என்னுடைய பதிலை நீங்கள் பெறலாம். முதலில் வரும் 100 நபர்களுக்கு மட்டுமே என்னால் அனுப்ப முடியும், கால நேரம் கருதி. அதனால் சீக்கிரமாக அனுப்பிச்சி விடுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம்.